ஹஜ் நிதிய இருப்புல எவ்வளவு பணம் இருக்கிற என்ற விடயம் சம்பந்தமாக பலரும் கேள்வி எழுப்புறாங்க. உண்மையில் இந்த ஹஜ் ஃபண்ட்ல இதுவரைக்கும் 31.7 கோடி ரூபாய் இருப்பதாக தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறு என்றால், அண்மையில பாராளுமன்றத்தில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு புத்த சாசனம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி இந்த பதிலை வழங்கியிருந்தார். ஹஜ் ஃபண்ட்ல 31.7 கோடி ரூபாய் இருப்பதாக இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போ ஒரு சந்தேகம் வரும். இப்படி 31.7 கோடி ரூபாய் இருக்கின்ற பொழுது, அண்மையிலே ஏற்பட்ட மினாவிலே ஹாஜிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் ஏற்கனவே மினாவுக்கான கட்டணங்களை செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம். அதாவது அந்த இடங்களை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது ஏற்கனவே கட்டணங்களை செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அதனை செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக எங்களிடம் பணம் இருக்கவில்லை. அந்த பணத்தை செலுத்துவதற்கு ஏற்பட்ட தாமதம் காரணமாகத்தான் இந்த முறை மினாவுக்கான அந்த பகுதியை தெரிவு செய்ய வேண்டி ஏற்பட்டது என்பதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. குறிப்பாக கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவ்வாறு என்னுடைய ஒரு நேர்காணலும் குறிப்பிட்டிருந்தார். இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஹஜ்ஜுடைய இந்த ஹஜ் ஃபண்டை ஒடிட் செய்ய முடியுமா என்று கேட்டால் உண்மையிலே ஒடிட் செய்ய முடியாது. ஏனென்றால் ஹஜ் ஒரு நியாதிக்க நிதியம் ஒன்றாக இல்லாமையின் காரணமாக, நியாதிக்கம் அல்லாத ஒரு நிதியமாக காணப்படுவதன் காரணமாக அதனை ஒடிட் பண்ண முடியாது என்று தற்போது கூறுகின்றார்கள். அதுதான் உண்மையான நிலைமை. ஏனென்றால் ஒரு சங்கத்துக்கின் கீழ் இருக்கின்ற அல்லது ஒரு குழுவின் கீழ் இருக்கின்ற ஒரு நிதியத்தை ஒடிட் பண்ண முடியாது என்பதனால் ஹஜ் ஃபண்டை ஒடிட் பண்ணுவதற்கான கணக்காய்வு செய்வதற்கான ஒரு முறைமை தேவை என்ற அடிப்படையிலே தற்பொழுது அதற்கான முயற்சியிலே அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் சுனில் செனவி பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். இதுவரை காலமும் ஹஜ் நிதியத்தை ஒடிட் பண்ணுவதற்கான இயலுமை இருக்கவில்லை. ஏனென்றால் இது ஹஜ் கமிட்டியின் கீழ் இருக்கின்ற ஒரு ஃபண்ட் என்பதனால் அதனை ஒடிட் பண்ண முடியாது என்பதுதான் தற்போது இருக்கின்ற வாதம். அது உண்மையும் தான். ஏனென்றால் அதற்கான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து சட்டமாக்கியதன் பின்னர் பாராளுமன்றத்திலே அந்த நிதியத்தை ஒடிட் பண்ண முடியும் என்று அமைச்சர் கூறுகின்றார். அதற்கான முயற்சிகளில் தற்போது அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாகவும் விரைவிலே அந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டத்தை உருவாக்கியதன் பின்னர் ஹஜ் நிதியத்தை கணக்காய்வு செய்ய முடியும் என்று அமைச்சர் பாராளுமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருந்தார். அமைச்சர் தன்னுடைய உரையிலே முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சாரர்கள் திணைக்களத்துக்கு சொந்தமான ஹஜ் நிதியத்தில் எவ்வளவு பணம் இருக்கின்றது என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தார். 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 10ஆம் திகதி வரை நடைமுறை கணக்கில் 20,1497 ரூபாவும், சேமிப்பு கணக்கில் 31,72,606,610 ரூபாவும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே மொத்தமாக ஹஜ் நிதியத்திலே தற்பொழுது 31.7 கோடி ரூபாய் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று இந்த ஹஜ் நிதியத்துக்கு எவ்வாறு பணம் வருகின்றது என்ற விடயம் சம்பந்தமாகவும் அமைச்சர் தன்னுடைய உரையிலே மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஹஜ் நிதியத்துக்கு எவ்வாறு பணம் வருகின்றது என்று பார்த்தால், விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்ட விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய், தெரிவு செய்யப்பட்ட ஹஜ் யாத்திரை முகவர் நிறுவனங்கள் பெற்றுக்கொண்ட பதிவு கட்டணம் 20 லட்சம் ரூபாய், தெரிவு செய்யப்பட்ட ஹஜ் யாத்திரை முகவர் நிறுவனங்களால் ஒரு ஹஜ் யாத்திரை பெற்றுக்கொண்ட நிர்வாக கட்டணம் 5000 ரூபாய், ஹஜ் யாத்திரைகளை பதிவு செய்வதற்காக ஹஜ் யாத்திரைகளிலிருந்து அறவிடும் கட்டணம் 5000 ரூபாய், புனித உம்ரா யாத்திரைக்காக முகவர் நிறுவனங்களை தெரிவு செய்வதற்காக விநியோகிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு பெற்றுக்கொண்ட விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய், தெரிவு செய்யப்பட்ட உம்ரா யாத்திரை முகவர் நிறுவனம் பெற்றுக்கொண்ட பதிவு கட்டணம் 50,000 ரூபாய் என்ற அடிப்படையில் தான் இந்த ஹஜ் ஃபண்டுக்கு நிதி வருகின்றது. ஆகவே மொத்தமாக தற்பொழுது 31.7 கோடி ரூபாய் ஹஜ் நிதியத்தில் இருக்கின்ற பொழுது, கடந்த முறை மினாவுக்கான கட்டணங்களை செலுத்துகின்ற பொழுது அரசாங்கத்திடம் அல்லது இந்த நிதியத்திடம் பணம் இல்லாமையினால் தான் அந்த தாமதம் ஏற்பட்டது. அதனால் தான் சில வசதிகள் குறைவாக ஏற்பட்டது என்ற ஒரு வாதத்தை தான் தற்பொழுது அரசாங்க தரப்பிலிருந்து முன்வைக்கின்றார்கள். சிலருக்கு இந்த கேள்வி ஏற்படலாம். ஹஜ் நிதியத்திலே 31.7 கோடி ரூபாய் பணம் இருக்கின்ற பொழுது இந்த நிதியத்தை மினாவுக்கு செலுத்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வி எவருக்கும் ஏற்படலாம். இந்த விடயம் சம்பந்தமாக இந்த வீடியோவை ஒளிப்பதிவு செய்த முன்னர் நான் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபரிடம் கேட்டேன். அதற்கு அவர் பதில் வழங்கும் பொழுது,
உண்மையிலேயே ஹஜ் நிதியத்திலே 31.7 கோடி ரூபாய் இருந்தாலும் மினாவுக்கு செலுத்துவதற்காக 250 கோடி ரூபாய் தேவைப்பட்டது. ஆகவே இந்த நிதியம் அதற்கு போதாது என்று பிரதி அமைச்சர் பதிலளித்தார். எவ்வாறாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக கூறுகின்ற பொழுது ஹஜ் நிதியத்தை ஒடிட் பண்ணுவதற்கான ஒரு இயலுமை தற்போது இல்லை. ஆகவே ஹஜ் நிதியத்தை ஒடிட் பண்ணுவதற்காக கணக்காய்வு செய்வதற்கான ஒரு தேவை அரசாங்கத்துக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அமைச்சரும் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே ஹஜ் நிதியத்தை ஒடிட் பண்ணுவதற்காக ஒரு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதனை சட்டமாக்கியதன் பின்னர் இலங்கை ஹஜ் நிதியத்தையும் கணக்காய்வு செய்ய முடியும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. உண்மையிலே அது நல்ல விடயம். என்றால் இதுவரை காலம் அதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கவில்லை. மக்கள் மத்தியிலும் பல சந்தேகங்கள் ஏற்படுகின்றன. இவர்கள் இந்த ஹஜ் நிதியத்தில் என்ன செய்கின்றார்கள் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியிலும் ஏற்படுகின்றது. கடந்த காலங்களில் அவ்வாறான சந்தேகங்கள் ஏற்படுகின்ற சம்பவங்கள் இடம்பெற்றன. ஆகவே உண்மையிலேயே ஹஜ் நிதியத்தை கணக்காய்வு செய்வதற்கான ஒரு முறைமை கட்டாயம் தயாரிக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியிலே அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக கூறுகின்றது. அது விரைவில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எம்முடைய கோரிக்கையும் கூட. அது இடம்பெற்றால் இலங்கை ஹஜ் நிதியத்தையும் கணக்காய்வு செய்ய முடியும். நன்றி.